பிளாக்குக்கு பெஸ்ட் டிஃபென்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒயிட் விளையாடுறவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டையும் பிஷப்பையும் எடுத்துகிட்டு வந்துட்டு F7 இருக்கிற பானை வெட்டி யானையும் ராணிக்கு ஃபோர்க் பண்ணி யானையை வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி உங்கள் ஆப்போனட் யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா அவங்கள எப்படி பெஸ்ட் கவுண்டர் அட்டாக் கொடுத்து அவங்கள செக்மேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. E4ங்க நம்ம வந்து எப்பயும் போல் E5 வந்து நிறுத்திடலாங்க. அவங்க நைட் F3 வந்து விளையாண்டுருக்காங்க. நம்ம பானை அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம நைட் எடுத்து C6ல் வச்சு நம்ம பானுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம். அவங்க பிஷப் C4 விளையாண்டுருக்காங்க. நம்ம நைட் எடுத்து F6ல் வச்சு அவங்க பானை வந்து அட்டாக் பண்ண போகிறோம். அவங்க வந்து நைட் எடுத்து G5ல் வச்சு நம்மளுடைய F7ல் இருக்கிற பானை கேப்சர் பண்ணி ரூக்குக்கும் குயினுக்கும் ஃபோர்க் பண்ணி ரூக்கை வந்து கேப்சர் பண்ணுறது அவங்களுடைய பிளானு. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய நைட் எடுத்து E4ல் இருக்கிற பானை வந்து கேப்சர் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணுறப்ப அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்போ வந்து அவங்களுடைய நைட்டை வச்சு நம்மளுடைய நைட்டை வந்து கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய பானை எடுத்து முன்னாடி வச்சு அவங்களுடைய நைட்டையோ அல்லது பிஷப்பையோ வந்து கேப்சர் பண்ணிட முடியும். இப்போ பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவல் ஆயிருங்க. அப்படி இல்லாமல் அவங்க இது பண்ணியே ஆகும்னு சொல்லி நம்மளுடைய F7ல் இருக்கிற பானை வந்து வெட்டினாங்க அப்படின்னா, நம்ம குயின் எடுத்து முன்னாடி வச்சு அப்படின்னா நம்மளுடைய யானையை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. இதுக்காக என்ன பண்ணுறோன்னா, நம்ம குயின் எடுத்து H7ல் கொண்டு போய் வைக்க போகிறோம். இப்போ அதை கண்டுக்காமல் அவங்க வந்து யானையை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து F2ல் வச்சு செக்மேட் வந்து பண்ணிட முடியுங்க. அப்படி அவங்க கொஞ்சம் உஷாராகி அவங்களுடைய பானை எடுத்து முன்னாடி வச்சு ராணியை டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய நைட்டை வந்து கேப்சர் பண்ண போகிறோம். இப்போ அவங்க வந்து பானை வச்சு நைட்டை வந்து கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம வந்து ராஜாவுக்கு செக்கு வச்சு நம்ம வந்து பிஷப்பையும் வெட்ட முடியும் அல்லது நம்ம யானையும் வந்து வெட்ட முடியுங்க. நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமே வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது எதையுமே கண்டுக்காமல் அவங்க வந்து நான் யானை தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி வெட்டினாங்கன்னா அவங்க வந்து ட்ராப்பில் மாட்டிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க யாராலையும் காப்பாற்றவே முடியாது. இப்போ நம்ம E4ல் வச்சு செக் வைக்கிறோங்க. இப்போ வந்து ராணியை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய குதிரையை வச்சு அவங்க ராணியை வந்து நம்மளை வந்து வெட்டிட முடியும். அப்படி இல்லாமல் அவங்க வந்து பிஷப்பை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து யானையை வெட்டிட்டுங்க செக் வந்து வச்சிடலாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிஷப்பை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறது மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. அப்படி வச்சாங்க அப்படின்னா நம்ம ராணியை எடுத்து பிஷப்பை வெட்டி செக்மேட் வந்து பண்ணிட முடியுங்க. நன்றி.